என் அன்புக்குரிய மக்களை வணக்கம். பஞ்சபக்ஷ ரீதியாக சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு உண்டான பச்சை மகம் பூரம் இரண்டும் ஆந்தைக்குரிய பச்சை, உத்திரம் என்பது காகத்துடைய பச்சை. இது உங்களுக்கு பொதுவாக சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்கள் இந்த நட்சத்திர அதாவது சிம்மராசிக்காரர்கள் மட்டும் மகம் பூரம் இரண்டு பேரும் நீங்கள் ஆந்தையுடைய பச்சையை அது எந்த மாதிரி ஆந்தையை வழிபாடு செய்யணுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. ரெண்டாவது உத்திரம் காகம், நீங்களும் எந்த மாதிரி காகத்துடைய வழிபாடுகள் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதும் உங்களுடைய விஷயத்துலையும் இருக்குது. இப்போ இந்த சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கும் விநாயகருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இந்த விநாயகருக்கு பார்த்திங்கன்னா பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையில் இவருக்கு பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதனால தான் எந்த தெய்வத்துடைய வழிபாடு செஞ்சாலும் சரி, எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்தாலும் சரி, முதலில் நாம் பிள்ளையார் சுடி போட்ட பிறகு தான் நல்ல சுபகாரியங்களே ஆரம்பிக்கிறோம். ஒரு எங்கேயாவது பயணம் செய்யும்போது கூட ஒரு தேங்காயை பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு தான் ஒரு பயணமே செய்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பிள்ளையாருக்கும் இந்த சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. இது உங்கள் சிம்மராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கையும் சரி, உங்களுக்கு பணம் கையில் தங்காமல் இருப்பதற்கும் சரி, அது உங்களுடைய பெயரும் உங்களுடைய நட்சத்திரமும் பார்த்து அதற்கேற்ற போல விநாயகரை எந்த விநாயகரை நீங்கள் வழிபாடு செஞ்சால் உங்கள் கையில் பணம் இருக்கும் என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். இப்போ சிம்மராசிக்காரங்க எப்பொழுதுமே விநாயகருடைய வழிபாடு ரகசியமான உங்களுடைய பச்சையை அந்த விநாயகருடைய வழிபாட்டில் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் 100க்கு 200% நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். இப்போ விநாயகருடைய அதாவது விநாயகருக்கு இந்த பஞ்சபூதங்கள் 5ஐயும் தன்னுடைய கட்டுப்பாடுக்குள்ள வைக்கும். இப்போ உங்களுடைய பஞ்சபூத தன்மைன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவம். இந்த நெருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வயிற்றை நீங்கள் லைட்டாக நீங்கள் காரமே சேர்த்திக்கூடாது. சிம்மராசிக்காரங்க காரம் சேர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா உடல் ஏற்கனவே உடல் உஷ்ண நிலையில் இருக்கும். அந்த உஷ்ணம் தாங்காமல் ஒன்று பைல்ஸ் வரும், இல்லைன்னா கல்லீரல் பிரச்சனை வரும், இல்லைன்னா மூச்சு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும், இல்லைன்னா முதுகு தண்டில் பிரச்சனை வரும். இது உங்களுக்கு தேவையில்லாதது. அது மட்டும் இல்லை, கிட்னி நாளடைவில் என்ன ஆகும், கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். நான் நெகட்டிவாக பேச வரல, உங்களுக்கு இதுதான் வரப்போகுது, கவனமாக இருங்கன்னு நான் சொல்ல வர்றேன். ஏன்னா சிம்மராசிக்காரர்களுடைய உடல் எப்பொழுதுமே சூடான நிலையில் தான் இருக்கும். அதில் நீங்கள் காரம் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் மேலும் உஷ்ண நிலையை அடைந்து உங்களுடைய ஆரோக்கியம் பாதிப்பு அடையும். உங்களுடைய வருமானம் என்பது மனைவி மட்டும்தான். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலின்னு கேட்டிங்கன்னா மனைவி மட்டும்தான். உங்களுடைய திருமண வாழ்க்கை, அதாவது உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையை பற்றி நான் சொல்லிட்டேன். மீதி மகமும் பூரமும் மேக்சிமம் சிம்மராசினாவே காதல் திருமணம் தான். காதலித்து பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் செய்வீங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கான வாழ்க்கையில் ஒரு சரிவு வருது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் நண்பர்களால் மட்டும்தான் இருக்கும். நண்பர்களும் கூட பிறந்த சகோதரிகளும் நிச்சயம் உங்களுக்கு ஆகாது. இதில் 100க்கு 200% இது உண்மை. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு சகோதரிகள் பங்காளி வகையில் நீங்கள் விட்டு விலகி இருப்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். என்னென்னு கேட்டுட்டு அமைதியாக நீங்கள் போகிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பு. இன்னும் ஒரு சில விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய கையில் பணம் வச்சுக்காதீங்க. இது பஞ்சபக்ஷ ரீதியாக சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கையில் பணம் வச்சுக்கக்கூடாது. அதே மாதிரி நகை அடமானம் வைக்கும் பொழுதும் நீங்கள் அங்கே போய் உங்கள் கையால் அடமானம் வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு லோன் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கிடாதீங்க. லோன் வாங்கினாலும் சரி, அல்லது நகை அடமானம் வச்சாலும் சரி, உங்களால் அந்த பணத்தை கட்டவும் முடியாது, அந்த நகை வீடு சேராது, ரொம்ப சிரமப்பட வேண்டியது வரும். அடுத்து இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனைவி மட்டும்தான். இந்த சிம்மராசிக்காரங்கள் மட்டும் உங்களுடைய மனைவி இருந்தால் பூர்வ ஜென்மத்து தொடர்பாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குது. இன்னும் உங்களுடைய தெய்வ ரகசியங்களை, உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான ரகசியங்களை மேலும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.